ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எங்கள் வீட்டில் சாட்டர்டே மட்டும்தான் ஃபுல் சீ ஃபுட் ரெசிபி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த ஃபுல் ரெசிப்பியை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக போட போகிறேன். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் ஏதாவது ஒரு ரெசிபி பார்த்துருப்போம், இல்லைன்னா சீ ஃபுட் மார்க்கெட் பற்றி பார்த்துருப்போம், அப்படி இல்லைன்னா சீ ஃபுட்டை பற்றின தகவல்கள் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்குறோம். இனிமேல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரெசிபி மீல், அதாவது சீ ஃபுட் ரெசிபி மீல் நான் உங்களுக்கு போடலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சீ ஃபுட் வெரைட்டியாக வச்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி சமைக்கும்போது நல்ல ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ப்ரான் சூப்பு, நல்ல காரசாரமாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஒரு அயல மீன் குழம்பு, பிறகு ஃபிஷ் ஃப்ரை, ஸ்டார்டருக்கு பார்த்திங்கன்னா சீ ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம், பிறகு இதோட ஒரு கோஸ் பொரியல். இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டருக்கு நம்ம இறாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன் விரவி. இதை நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பொரிக்கும்போது இறால் தவாவில் ஒட்டாது, உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரை பண்ணி வந்துடும். இப்போ நமக்கு இறால் ரெடி ஆகிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் அதே இறால் தான் எடுத்துருக்கிறேன், கடல் இறால். பிறகு அந்த 1 கிலோ இறாலில் உள்ள அந்த காலை மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுருந்தேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 600 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி நான் 4 வெட்டி சேர்த்துருக்குறேன். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும், அந்த காலில் உள்ள ஸ்டாக்கெல்லாம் இறங்கட்டும், தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுத்து அதை அடுத்த அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன். இன்னொரு தவா எடுத்து அதில் ஒரு 7 பூண்டை நல்லா பொடிசாக நறுக்கிருக்கிறேன். நான் சாப்பரில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பொடிசாக நறுக்க வரல அப்படின்னா நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பாதி பச்சை மிளகாவை தான் நான் இதில் கீரி போட்டிருக்கிறேன். போட்டு அந்த பூண்டோட மணம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு விரல் நீளத்துக்கு ஒரு கேரட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும், அந்த பூண்டு ஃப்ளேவர் நல்லா அதில் வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் வதங்க விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 150 கிராம் இறாலையும் அதில் சேர்த்துடலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா தான் இந்த மாதிரி சூப் எல்லாமே வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பஃபே மீலில் வச்சுருப்பாங்க. நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். மிளகுத்தூள் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தாள் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த இறால் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போ அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச அந்த நண்டு காலிலேருந்து ஸ்டாக்கெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அந்த ஸ்டாக் எடுத்து நம்ம இந்த இறாலோடு சேர்த்துடலாம். இப்போ நமக்கு இந்த கால் தேவையில்லை. இந்த இறால் காலை வச்சு நீங்கள் குழம்பு பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த கால்லாம் தேவையில்லை, அதில் உள்ள ஸ்டாக்லாம் வந்துருச்சு, அதை தூர போட்டுடலாம். ஆனால் அதில் உள்ள தக்காளியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த தக்காளியை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா மசிச்சுட்டு திரும்ப இந்த சூப்பில் நம்ம சேர்த்துற போகிறோம். இப்படி சேர்க்கும்போது அந்த கேரட்டோட ஸ்டாக்கு, தக்காளி ஸ்டாக் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, காய்கறியை தனியாக வேக வச்சு அந்த காய்கறி ஸ்டாக்கை கூட இந்த இறால் சூப்பு, நண்டு சூப்லலாம் சேர்ப்பாங்க. ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா, அப்படி இல்லை பஃபேயில் போனீங்கன்னாலும் அந்த மாதிரி சூப்புகள்லாம் இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இந்த மழை நேரம் ரொம்ப மைல்டாக இருக்கும். அதாவது 10 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கெலாம் நல்லா சாதத்தில் போட்டு விரவி அப்படியே கொடுக்கலாம். அப்படி இல்லை நம்மளும் நல்லா சூடாக குடித்தோன்னா தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ சூப்பு ரெடி ஆகிட்டு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை நான் இதில் பிழிஞ்சு விட்டுருக்குறேன். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னே
உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, மிளகுத்தூளும் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியில் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வெங்காயத்தால் சேர்த்து இறக்குனேன். திரும்பவும் பரிமாறும்போது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெங்காயத்தால் சேர்த்திங்கன்னா அது குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ சூடாக நமக்கு ஃபஸ்ட்டு இறால் சூப் ரெடி ஆகிட்டு, அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு. இங்கே பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நான் நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். அரிசி ஊற போட்டிருக்கிறேன் சாதத்துக்கு. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 100 கிராம் தக்காளி, 100 கிராம் வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன். அதாவது தக்காளி வெங்காய சட்னிக்கு வதக்குவோம்ல, அந்த பக்குவத்தில் வதக்கியிருக்கிறேன். மசாலா எதுவும் போடலை, இவ்வளவு தான் நான் அதில் போட்டிருக்கிறேன். போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இது கூட இன்னும் ஒரு 2 கை தேங்காய் சேர்த்து அந்த வறுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் குழம்புக்கு. இந்த மசாலாவையும் தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து இங்கே சாதத்துக்கு தண்ணி போட்டிருக்கிறேன், தண்ணி கொதிச்சிட்ருக்குது. புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு நான் ஊற வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 5-6 துண்டு சீலா மீன் மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன், அதனால் அந்த லிங்க் மட்டும் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. சாதம் அதுக்குள்ளேயே வடித்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பேரலெல்லாம் ஒவ்வொன்றா பண்ண நமக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துட்டு ஆச்சு. சாதம் வடிக்கிறதுக்கு முன்னே நம்ம ஃபைனாக அரைச்ச பேஸ்ட்டை நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி வச்சுருக்கிறேன். கடுகும் கருவேப்பிலையும் தான் தாளிச்சிருந்தேன். தாளித்து மசாலா மட்டும் வதக்கினேன். அதுக்குள்ளே சாதம் வந்ததுனால நான் அதை வடிச்சிட்டேன். இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு புளியும் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சாச்சு. மீனும் நமக்கு க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த மசாலாவை வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம தனியாக வேலை செய்யும்போது சில நேரம் இந்த மாதிரி ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா சாதம் வடிக்கும்போது நம்ம அடுப்பை பார்க்க முடியாது. சாதத்தை வடித்ததுக்கப்புறம் திரும்ப நான் மசாலாவை வதக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த மசாலா தான், அதாவது தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகாலாம் போட்டு வதக்கின பசையோட வறுத்த மிளகு, பிறகு வந்து சீரகம், இது எல்லாத்துக்கூடையும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தனியா போடணும். என்கிட்ட தனியா இல்லாதனால நான் வந்து தனியாக தூள் சேர்த்துருக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 4 பேருக்கு 6 பேருக்குன்னா நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு எப்போவுமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகணும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரே ஒரு தக்காளி பழத்தை இப்போ நான் அதில் வந்து பிழிஞ்சு விட்டுடுறேன். இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து கொதிக்க விடுவோம். கொதி வந்தது உடனே நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம். எந்த மீன் குழம்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொதி வந்த உடனே மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5-6 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சிங்கனாலே குழம்பு வந்து அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடும். எந்த குழம்பாக இருந்தாலும், அதாவது மீன் குழம்புக்கு சொல்கிறேன். மீன் போட்டதும் ஒரு தடவை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஏன்னா மீன் கீழே போனதும் சட்டி சூடாக இருக்கும்போது அந்த ஸ்கின் ஒட்டிட்டு கலந்து வந்துடும். இங்கே பாருங்கள், குழம்பு அடுப்பில் கொதிச்சிட்ருக்குது. இங்கே நமக்கு சூப் இப்போ ரெடியாக இருக்குது. என்னெல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பு ரெடியாக இருக்குது. இறால் ஆல்ரெடி காலியாகிட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை சாப்பிட்றதுக்கு அப்போவே போயிடுச்சு. அடுத்து மீன் குழம்பு ஒரு 15-16 நிமிஷத்தில் நமக்கு வந்து குழம்பு வந்து இந்த பக்குவத்தில் வந்துடணும். ஸ்டீம் இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கணும். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தோம். அதுக்கப்புறம் மசாலா வதக்கும்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்தேன். எப்போவுமே காரசாரமாக மீன் குழம்பு வைக்கும்போதும் கறி குழம்பு வைக்கும்போதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு அடுத்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்குது. நான் ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருந்தேன். அதே மண்சட்டியை நான் வந்து அலசி வச்சுருக்கேன் ஃப்ரை எடுத்து வைக்கிறதுக்கு. எப்போவுமே பாத்திரம் வந்து மினிமம் பாத்திரத்துக்குள்ள நீங்கள் செஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எல்லாம் பண்ணாலும் எப்போவும் ஒரு வெஜிடபிள் இருக்கணும். அதுக்காக நான் வந்து கேபேஜ் பொரியல் பண்ணுறேன் இன்றைக்கி. இது எல்லாருக்குமே தெரியும். வழக்கம் போல் கடுகு சீரகம் போட்டு தாளித்து கருவேப்பிலை
பச்சை மிளகா போடுவேன். அப்புறம் கேபேஜை போட்டுட்டு சீரகத்தூள் மஞ்சள் தூள் போட்டு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கலந்து விடுறேன். இதுக்கு தேவையான உப்பும் நான் எப்போவுமே முதலே சேர்த்துருவேன். சேர்த்துட்டு கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சோன்னா நமக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் இருக்க மிளகாவை என்ன பண்ணுவேன், இதில் இருக்க மிளகா போட்டு ஒரு மிளகா போடுவேன். அந்த மிளகாவை எடுத்து தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட நான் வந்து அரைச்சி இதில் சேர்த்துருவேன். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளேயே சாப்பாடு எடுக்க வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் இன்னும் சிங்கில் பாத்திரங்கள் மட்டும்தான் கிடக்குது, அது மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். எப்போவுமே எங்கள் வீட்டில் சாப்பாடை வந்து நான் வந்து எடுத்து டேபிளில் வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான் செஞ்சு எப்போவுமே கிச்சனில் வச்சுருப்பேன். யார் யாருக்கு என்ன தேவையோ அதை அவங்கவுங்களே வந்து எடுத்துப்பாங்க. அது சின்ன வயசுலேருந்தே நான் பழக்கிட்டேன் அவங்க எல்லாரையுமே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். ஒருத்தருக்கு ஃபிஷ் ஃப்ரை அதிகமாக பிடிக்கும், ஒருத்தருக்கு சூப் அதிகமாக பிடிக்கும், ஒருத்தர் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. யாருக்கு என்ன தேவையோ அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இதுதான் எங்களுடைய சாட்டர்டே ரெசிபி. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு ரெடி ஆகிட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டார்டருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிம்பிள் ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ப்ரான் கால் சூப்பு, அதுக்கப்புறம் நல்ல காரசாரமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா வச்சு அயல மீனில் ஒரு குழம்பு, அப்புறம் சீலா மீன் ஃப்ரை, ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு கேபேஜ் பொரியல். இது கூட ரசம் மோர் இருக்குது. நான் அதை டிஸ்ப்ளே பண்ணலை, நான் அது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.